வேதம் சொல்கிறது அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் அவனுக்கு பெருக பண்ணி கொடுக்கிற தேவனாக இருந்தார். இந்த இரண்டாவது நாள் யாரோட ஆண்டவர் பேசுதான்னு தெரியல, உங்களுடைய கையில கொஞ்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிறைய பேர் கொஞ்சத்தோட இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், அது உங்களுடைய பிரயாணத்திற்கு கூட பத்தாததா இருக்கலாம். நான் என்ன செய்வேன், இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு முன்னாடி இருக்கிற தேவை எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, எனக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது தெரியுமா, ஆனால் என்கிட்ட இருக்கிறது கடுகளவு, என்கிட்ட இருக்கிறத வச்சு எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த சூழ்நிலையை தாண்டவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய கையிலே இருக்கிற அந்த கடைசி கால் சேக்கல் அந்த வெள்ளியை வைத்து அவனுக்கு ராஜா என்கிற ஒரு பதவியே கர்த்தர் கொடுக்கிறதுக்கு அந்த கால் சேக்கல் வெள்ளியை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், அந்த கொஞ்ச திறமையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச பணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் திரளாய் மாறும், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பல மடங்கு அதிகமாகும், உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் லட்சங்களாய் மாறும், உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கோடிகளாய் மாறும், உங்களுடைய இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய பார்வையிலே அது கொஞ்சம், இன்றைக்கு உங்கள் பார்வையிலே அற்பம், இன்றைக்கு உங்களுடைய பார்வையிலே கையளவு மேகம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த கொஞ்சத்தை கொண்டு நான் உன்னை பெரிய அளவிலே கர்த்தர் பயன்படுத்துவேன் என்று. இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. நீங்க சொல்லுவீங்க, இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லுவீங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் பெருசா ஆசையே படக்கூடாது அப்படின்னு இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னுடைய கொஞ்சத்தை கர்த்தர் கையிலே எடுத்து அதை பெருக பண்ணி இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்ன கொண்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இதெல்லாம் சுதந்திரிப்பேன், நான் இதெல்லாம் வாங்குவேன், நான் இந்த சூழ்நிலைக்கு வருவேன், நான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைன்ற வார்த்தையை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் சொல்ல போகிறீர்கள். இது நடக்க போகிறது. கர்த்தர் உங்கள் வாயினாலேயே கர்த்தர் சொல்ல வைப்பார். நம்புறவர்கள் கரங்களை மேலே உயர்த்தி, கரங்களை மேலே உயர்த்தி முழு பலத்தோட நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதை நம்புறேன் சொல்லுங்க, நம்புறேன் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு எஸ் எஸ் ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எனக்கு செய்ய போகிறீர், என்னுடைய கொஞ்சத்தை கொண்டு மகிமையானவைகளை செய்ய போகிறீர், என்னுடைய கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் அநேகத்திற்கு என்னை அதிகாரியாய் கர்த்தர் மாற்ற போகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தின ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களுக்குள்ளேயும் ஆரம்பித்தது என்ன அப்படின்னு சொன்னா அந்த கொஞ்சம் தான். அதனால தான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கொஞ்சத்தை யாருமே அசட்டை பண்ண முடியாது, ஆனால் நிறைய பேர் அசட்டை பண்ணுவார்கள். தாவீதை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய். அவங்க மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, கொஞ்ச ஆடு, உனக்கு நிறைய ஆடை கூட உங்க அப்பா அவனுக்கு கொடுத்து வைக்கல, கொஞ்சம் ஆடு அப்படின்னா அந்த கொஞ்சத்தை பார்த்து அவனை அற்பமாய் நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த கொஞ்ச ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவருடைய ஆடுகளை நடத்துவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய மேய்ப்பனாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த வசனத்தை பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அது நடக்குது. எப்பவுமே ஒரு வசனத்தை பேசும்போது அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள வந்தால் அது கண்டிப்பாக நிறைய பேருக்குள்ள நடக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நீங்க கொஞ்சமா இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை திரளாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. சீக்கிரமா இந்த கொஞ்சம் பெரிய ஒரு சேனையாய் மாறும். கர்த்தர் இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கொஞ்சம் இதுவரையிலும் பெருகாமல் இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு, ஆனால் கர்த்தர் இனி அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக. ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த வார்த்தை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. எஸ், கர்த்தர் உங்கள் சம்பளத்தை கர்த்தர் பெருக பண்ண போறாரு, உங்க வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ண போறாரு. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். உலகம் கொஞ்சத்தை அற்பமா நினைக்கும், ஆனா ஆண்டவர் கொஞ்சத்தை ஆச்சரியமா பார்ப்பார். சபைகளுக்கு எழுதும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும்
என் நாமத்தை நீ மறுதலியாதபடியினால். ஆண்டவருடைய கண்ணு கொஞ்சத்தை அற்பமாக பார்க்காது. கொஞ்சத்தை எப்படி பார்க்கும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாய் பார்க்கும். அப்படின்னா அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தூக்கு நூல் வச்சு அந்த அலங்கத்தை கல் எடுத்து கட்டும்போது அற்பமாக பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நரி ஏறி போனால் இந்த மதில் சுவர் என்ன பண்ணும், விழுந்து போகும் அப்படின்னு தூக்கு நூலை கட்டடம் கட்டிட்டு இருக்கிற அந்த கட்டடத்தை பார்த்த உடனே அவ்வளோ அற்பமாக பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய், இன்பமாய், வெற்றியாய், ஸ்ட்ராங்காக பார்க்குதாமா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். பாஸ்டர், என்னுடைய கொஞ்சத்தை வைத்து என்னை அற்பமாக நினைக்கிறாங்க. எனக்கு அப்படிதான், எனக்கு ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, எனக்கு பார்க்க 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 எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு வளர்ச்சி வராதா, எனக்கு ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு பெருக்கம் வராதா, நான் ஒரு நல்ல ஒரு மல்டி அளவுக்கு நான் வரமாட்டேனா, எனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா, இவ்வளோ நாளாக கொஞ்சத்தையே பார்க்குறோமே, ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு குட்டி ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறோமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னெல்லாம் உங்கள் மனசு வந்து இன்னைக்கு துக்கத்தோடு வரலாம். ஆனால் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்திலே இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள்ளே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் ஒரு விசாலத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். கர்த்தர் ஒரு விசாலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். உங்களுடைய நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்கிற அந்த வாக்குத்தத்தம் உங்களிலே நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணுங்க சத்தமா இந்த வார்த்தையை. வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு தான். ஆண்டவரே, கையை அப்படியே மேலே கொடுத்து சொல்லுங்க. 2 கையை ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க. 2 கையை ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மையாகவே அற்பமாக பார்க்குறாங்கப்பா, உண்மையாகவே அற்பமாக தான்ப்பா பார்க்குறாங்க. என்னை என் வண்டியை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என் ட்ரெஸ்ஸை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என்னுடைய வேலையை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என்னை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என்னை குறைவாய் துச்சமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என் பிள்ளையை அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு வேலை இல்லாதனால அற்பமாக பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. என்ன அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கடன் அப்படின்னு அற்பமாக பார்க்குறாங்க ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய பலவீனத்தை சொல்லி அற்பமாக பார்க்குறாங்க. ஆனால் என் குறைவை நிறைவாக்குகிற தேவனே, என் பிள்ளையினுடைய குறைவை நிறைவாக்குகிற தேவனே, ஜெபிக்க ஜெபிக்க நடக்குது, ஜெபிக்க ஜெபிக்க நடக்குது. கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ராஜா தயவு கிடைச்ச உடனே சொல்றாரு, நீ ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு 2வது நாள் இந்த இரக்கம் செய்யும் ஜெபத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பெருக பண்ணும், உம் நாமத்தை நான் மகிமைப்படுத்த, நான் நிறைய பேருக்கு பிரயோஜனமா மாற. ஸ்தோத்திரம். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. உன் மேல தான் அந்த அபிஷேகம் இருக்கு மகன், மகளே, உன் மேல அந்த அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் உங்களை 1 லட்சத்துக்கு நம்புறாரு, கர்த்தர் உன்னை கோடிகளுக்கு நம்புறாரு, கர்த்தர் உன்னை நிறைய பேருக்கு நம்புறாரு. ஹல்லேலூயா. ஆயிரங்களுக்கு கர்த்தர் உன்னை நம்புறாரு. இது உன் தலை மேல இருக்கிற பெரிய அபிஷேகம். இன்னைக்கு நீ சின்னவன், வேதம் சொல்கிறது, சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். உன் பிள்ளை சின்னவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உன் சொந்தக்காரனிடத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உன்னை அற்பமாய் நினைத்த அவர்களுக்குள்ளே இருக்கிறதை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சத்தமா எஸ் எஸ். அந்த அனாயிண்டிங், அந்த வல்லமை, அந்த வல்லமை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ இப்போ பரவி பாய்கிற ஆறை போல, பரவி பாய்கிற ஆறை போல உன் சன்னதி மேலும் சன்னதத்தின் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்ப கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இப்ப அந்த அற்பமா இருக்கிற அந்த தங்கச்சி நினைக்கப்படட்டும், அந்த மகள் நினைக்கப்படட்டும், அந்த மகன் நினைக்கப்படட்டும். இயேசுவே இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கொஞ்சத்தை ஆசீர்வதித்து இன்னும் எங்களிடத்தில் 1/4 சேக்கல் வெள்ளி, 1/4 சேக்கல் வெள்ளி இது மட்டும்தான் இருக்குது. இதில் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? உடனே என்ன அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னா,
அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா ஒன்று நடக்குது. அந்த கால் சேக்கல் வெள்ளியை வச்சு திரும்பி போகலாம் அப்படின்னு நினைக்கல, இல்லைன்னா அந்த கால் சேக்கல் வெள்ளியை வச்சு இன்னும் கொஞ்சம் தேடலான்னு நினைக்கல. கவனிங்கள், எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். அவங்க கையில் இருக்கிற கால் சேக்கல் வெள்ளியை வைத்து அவங்க 2 முடிவு எடுக்கணும். ஒன்று, எங்கள் கையில் கொண்டு வந்ததெல்லாம் செலவழிச்சிச்சு, இப்போ கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஒன்று, இந்த மிச்சத்தை வச்சு எங்கே போகணும்? ஊருக்கு திரும்பி போகணும். இல்லை, இந்த மிச்சத்தை வச்சு திரும்பி கழுதையை தேடணும். நம்ம நிறைய பேர் அப்படிதான், எல்லாத்தையும் இழந்து எல்லாம் நம்மை விட்டு போய் இப்போ கொஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சத்தை வச்சு ஒன்று என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு வந்திருக்கிற வேலையை விட்டு திரும்பி போயிடுவோம், இந்த பணமாவது நமக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி இருக்கிறதையும் செலவு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முன்னாடி போவோம். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த கொஞ்சத்தை பின்னாடியும் கொண்டு போக நான் யூஸ் பண்ணலை, முன்னாடியும் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணலை. இந்த கொஞ்சத்தை யார் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்களோ அப்படின்னா, தேவனிடத்திற்கு இதை கொண்டு போக போகிறேன், ஆண்டவரிடத்துல கொண்டு போக போகிறேன். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, 8வது வசனம், இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படி நான் அவருக்கு கொடுப்பேன் என்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், நிறைய எடுத்துட்டு உங்கள் அப்பா உங்கள் கையில் நிறைய கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய செலவழிஞ்சு இப்போ இந்த கொஞ்சம் மிச்சம் இருக்குது, என்கிட்ட சின்ன டேலண்ட் தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ உங்களுடைய மனசு அப்படியே தடுமாறி கொண்டு இருக்கலாம், அங்கே போவா வேற ஏதாவது செய்யவா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ எங்கே வா அப்படின்னு சொன்னால், இனி இருக்கிற அந்த கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னிடத்துல இந்த தாளந்து தான் ஆண்டவரே இருக்குது, எனக்கு இவ்வளோதான் ஆண்டவரே தெரியுது, இவ்வளவு தூரம் கழுதையை தேடி பிரயாணப்பட்டு வந்தேன், கழுதை எனக்கு அகப்படலை, இதுக்கு மேலேயும் இருக்கிற இந்த கொஞ்சத்தை நான் வீணடிக்கிறதுக்கு விரும்பலை, எனக்கு கழுதை கொடுக்கறதுக்கும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கும் உங்களை தவிர வேற யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, நான் நம்புகிறேன் கழுதையை தேடி போய் அந்த கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் சமூகத்தில் வைக்கும்போது அவனுக்கு அங்கே என்ன ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், முன்னங்கால் தொடை, த பெஸ்ட் ஃபுட்டு, இருக்கிறதுலையே முதல் தரமான இடம், முதல் தரமான தட்டு அவனுக்காக அங்கே ஆயத்தமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் வருவோன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் உங்களுக்கு சொன்னா? இவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே, நீ வருவேன்னு ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சொன்னார். நீ தேட வந்தது கழுதையே அல்ல, நீ வழி மாறி வந்தேன்னு நிறைய பேர் உன்னை பார்த்து சொல்லலாம். சவுலே, நீ வழி மாறிட்ட, நீ பாதை தவறிட்ட, நீ உன்னுடைய ட்ராக்ல நீ ஓடலை, உனக்குரிய பாதையில் நீ போகல அப்படின்னு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அப்படி சொல்லலாம். நீ வழி மாறிட்ட, உனக்கு இந்த பாதையே கிடையாது, நீ எப்படி தப்பா போன அப்படின்னு. யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இதே சூழ்நிலையில் இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் தப்பாக தான் சூஸ் பண்ணிட்டேன்னு போல தெரியுது, என் வேலை, என் தொழில், என் ஃபேமிலி இது இல்லையோ, என்னுடையது இது இல்லையோ. சவுலுக்கு அப்படிதான் மனசுக்குள்ளே இருந்திருக்கும், என்னுடையது இது இல்லை போல தெரியுது. ஏன் அப்படின்னா, 4 கண்ட்ரியை தாண்டி வந்தும் அவனுக்கு கழுதையை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள நான் பாதை தவறின. அவனை பார்க்க எல்லாருமே அப்படிதான், ஐயோ யார் பெத்த பிள்ளையோ பாரு இப்படி பண்ணிட்டு நடக்குது, எங்கே இருந்தோ கழுதையை தேடி வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சே, என்னப்பா இப்படி இங்கே வந்திருக்கிறீங்க, கழுதை இவ்வளோ தூரமாப்பா வரப்போகுது, ஒரு நியாயம் வேணாப்பா, ஒரு யோசனை வேணாமா, இவ்வளோ தூரம் வருமாப்பா, கொஞ்சமாவது அறிவா, எல்லாரும் திட்டியிருப்பாங்க. ஆனால் சவுல் வந்தது சரியான வழின்றது சவுலுக்கே தெரியல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு நேர்த்தியான இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு உட்கார வைத்தார். இந்த ஜபத்தில் பாதை தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நிறைய பேரை கர்த்தர் பிடிச்சு சொல்றாரு. உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் பாதை தவறின ஒரு மனிதன், இவன் பாதை தவறின மனிதன். நான் தான் ஆண்டவரே. நிறைய பேருடைய இருதயம் அப்படியே உடஞ்சிருக்கலாம். பாஸ்டர், இதுக்கு முன்னாடியே நான் செட்டில் ஆக வேண்டியது, இதுக்கு முன்னாடியே என்னுடைய வழியை நான் தேட வேண்டியது, ஆனால் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் போல, நான் எங்கேயோ விட்டுட்டேன் போல, நான் சரியான ஒரு இடத்துக்கு வரல போல தெரியுது. இது எனக்குரிய குடும்பமா, இது எனக்குரிய வேலையா, இது எனக்குரிய படிப்பா, இது எனக்குரிய பாதை தானா, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது, எனக்கு தெரியலையே. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க நீ ஏமாந்துட்டேன்னு சொல்றாங்க, சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி தப்பா வந்துட்டேன்னு சொல்றாங்க. சவுலுக்கும் அதே போலதான் நானும் என் பிள்ளைய உட்கார்ந்துருக்கிறோம், அதே போலதான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் இருந்துட்டே இருக்குது. ஆனால் சவுலுக்கு
சாமுவேலுடைய வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே தெரிஞ்சிருச்சு, நம்ம தப்பா வரலை, நம்ம தப்பா வரலை, நம்ம தப்பா வரலை. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நம்ம மேல் இரக்கம் பாராட்டின கர்த்தர், நம்ம மேல் அன்புள்ள தேவன், நம்ம மேல் பாசமுள்ள கர்த்தர் சரியான இடத்துல தான்ப்பா என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, சரியான இடத்துல தான்ப்பா என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நான் தப்பா வரலப்பா. ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை அனுமதிச்சது நல்லது, என்னுடைய கண்ணை கட்டினது நல்லது, என்னுடைய பாதை தடுமாறிட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன நேசிக்கிற ஆண்டவர் என்னுடைய முடிவிலே என்னுடைய கண்கள் வெற்றியை பார்க்க உதவி செய்தார். நிறைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருது, நிறைய பேருடைய குடும்பத்தில் சமாதானம் வருது. மகனே, கர்த்தர் இன்றைக்கு இந்த 2வது நாள் உன்னோடு தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார், தத்துருவமாய் பேசி கொண்டிருக்கிறாய். நீ வழி தடுமாறினவன் அல்ல, நீ பாதை தடுமாறினவன் அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். கர்த்தருடைய இருதயம் யாரை தேடுகிறது? சாமுவேல் சொல்லுகிறார், யாரை தேடுகிறது? எப்பா, நீ கழுதையை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறாய். ஆனா இந்த முழு உலகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்னதாப்பா தேடிட்டு இருக்கிறாரு. நீ தான் அவருக்கு வேணும். சரியான நேரத்தில் நீ வந்திருக்கிற. இதுவரையிலும் ஆண்டவர் உன்னை அந்த பாதையில நடத்தினது நல்லது. அதே இடத்துல சவுல் ஒரு பெரிய அபிஷேகம் பெறப்பட்டு ஒரு ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நம்முடைய ஆண்டவரிடத்துல அந்த கொஞ்சத்தை உங்கள் வாழ்க்கையை அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய ஜெபத்தை அப்படியே கர்த்தர் சமூகத்தில் சொல்லணும். எல்லாத்தையும் ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, ஆண்டவரே என்னை வணைந்து கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பாதையை காமிங்க. அப்படியே டிபெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே, படிப்பை கர்த்தரிடத்தில் கொடுக்கணும், தாளந்துகளை கர்த்தரிடத்தில் கொடுக்கணும், பணத்தை கர்த்தரிடத்தில் வைக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அழகா, ரொம்ப அழகாய் கர்த்தரே உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த கொஞ்சத்தை கொண்டு தீர்க்கதரிசியை தேடி போன உடனே அங்கே சவுலுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. உடனே அவன் தேடி போனது கழுதைய. உடனே ஊழியக்காரர் சொல்றாரு, நீ தேடி வந்தது ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு சொல்லுங்க, வீட்டில இருந்து கிளம்பும் போது இது கிடைக்காம நான் என்ன பண்ண மாட்டேன், ரிட்டர்ன் போக மாட்டேன். இப்போ ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா என் அப்பாவை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு நான் இழந்தது திரும்ப எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஏன் பயப்படுற, நீ என் பிள்ளையா மாறிட்டல, நீ தேடுறதுக்கு முன்னாடியே நான் தேடி அதை கண்டுபிடித்து கொடுத்தேன். அவன் பிரயாணப்பட்டது ஒரு நோக்கத்திற்காக, ஆனால் கர்த்தர் அவனை பிரயாணப்பட வைத்தது இன்னொரு நோக்கத்திற்காக. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பிரயாணப்படும் போது ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் பிரயாணப்படுவீங்க, ஒரு நோக்கத்திற்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு விஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்து அதிலேயே ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் நினைத்தது எதுவுமே வழியில் நடக்காது. நீங்கள் கலங்காதீங்க, உங்கள் விஷன் அங்கே நிறைவேறிடும். அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கூட இருக்காது. ஆனால் ஆண்டவர் அதில் உங்களை நடப்பிக்க பண்ணுகிறார். ஆனால் அவருடைய திட்டத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் நிறைவேற்றும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை இந்த பாதையிலே பிரயாணப்பட செய்தார். இந்த பாதையிலே எதுவுமே உங்களுடைய கண்களுக்கு தென்படாவிட்டாலும், இந்த பாதையிலே நடந்து நடந்து களைத்து போனாலும், இந்த பாதையிலே நீங்கள் நினைக்காத சூழ்நிலைகளை தாண்டி தாண்டி நீங்கள் வந்தாலும், இந்த பாதையிலே உங்களுக்கு கோப் கொடுக்கிறதற்கு, விசுவாசத்தை கொடுப்பதற்கு ஒருவருமே இல்லாவிட்டாலும், நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி நான் வருவேன் அப்படின்னு நீங்க நினைக்காவிட்டாலும், ஆனா யாரோ ஒருத்தரை பார்த்தா ஆண்டவர் மட்டும் கையை பிடிச்சு சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ தைரியமா இரு, நீ சோர்ந்து போகாத, இந்த பாதையில உன்னை கொண்டு வருகிறவர் நான் தான், இந்த பாதையில உன்னை நடத்தினது நான் தான், இந்த பாதையில உன்னை அழைச்சது நான் தான். உன்னுடைய நோக்கம் வேற, இந்த ஊருக்கு நீ கிளம்பும் போது உன்னுடைய நோக்கம் வேற, இந்த வேலையை நீ ஏறும்போது நீ நினைத்திருந்த நோக்கம் வேறு, இந்த திருமணத்தை செய்யும் போது உன்னுடைய கற்பனையில இருந்தது வேறு. நான் வேற மாதிரி இல்லை ஆண்டவரே நினைச்சு நான் ஃபாலோ பண்ணேன், நான் வேற மாதிரி நினைச்சில்ல ஆண்டவரே நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா நான் வழி நடக்கும் போதெல்லாம் எனக்கு வேற மாதிரி வித்தியாசமா நடக்குதே. நான் நினைச்சது எதுவுமே கைகூடி வரலையே, எல்லாமே
தோற்று போய் ராங் ரூட், தப்பான வழியில நான் வந்துட்டேன், தப்பான வழியில நடந்துட்டேன். ஆனா கர்த்தர் மட்டும் தூரத்தில் இருந்துட்டு, இல்லை நீ வர வழி சரியானது தான், அது நான் உனக்கு நியமிச்சது தான், இது என்னுடைய வழிதான், எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எல்லாரையும் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பலப்படுத்துறத நான் உணர்றேன், யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பலப்படுத்துறத உணர்றேன். நேரம் வந்துச்சு, சீயோனுடைய சிறையிருப்பை திருப்புகிற காலம் வந்துருச்சு, அதற்கான சமயம் வந்துருச்சு. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் வந்ததே. வல்லமை 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 வல்லமை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஈட்டியை போல, அம்பை போல, ரீதாலா ரோகபா, இப்போ 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 சரீரத்திற்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ள, அந்த மகளுக்குள்ள, அந்த மகனுக்குள்ள வல்லமையாய். ஹalleluya 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 ஹalleluya. சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டு, வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஏசப்பாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க சத்தமா, முழு பலத்தோட, முழு பலத்தோட. ரீதால சேகர பௌதரம். வல்லமை 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 வல்லமை, இயேசுனுடைய வல்லமை இப்போ இப்போ உங்க வார்த்தையினால் கடந்து வருகிற அந்த வல்லமை. ஓ ஹalleluya. பெண்மான்களை ஈடுபடி செய்கிறவருடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். கால்கள் பலனடைவதாக, மனசு பலனடைவதாக, 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 பலனடைவதாக. என்னை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், என்னை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், என்னை சரியான இடத்துல நடத்துகிற கர்த்தர், என்னை சரியான இடத்துல நடத்துகிற கர்த்தர். அவர் அதிசயங்களை செய்கிறவர், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி கடந்து போக போறோம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். எஃப் மைனர் 2/4. ஆமென். ஹalleluya. கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென். Thank you Jesus. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். சொல்லுவோம், அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். குருடரானாலும் செவிடரானாலும் அற்புதம் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு சொல்லாலே மரித்தவரை உயிரோடு எழுப்பின இயேசு. கைகளை தட்டி பாட பாட அந்த மகிமை உங்க மேல. குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறித்தோரை எழுப்பினார் அதிசயம். சொல்லுவோம், ஒரு சொல்லாலே எழுப்பினார் அதிசயம். இப்ப சொல்லுவோம், அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. அதிசயங்கள் அதிசயங்கள்
ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஏழையின் மீது, ஏழையின் மீது நேசகரம். பாடிட்டு திரும்ப திரும்ப ஏழையின் மீது. இப்போ இந்த 2வது நாள் ஜெபத்துல உங்க வல்லமை உள்ள கரம், உங்க அற்புதம் செய்கிற கரம், உங்களுடைய சுகமாக்கும் கரம் என் பிள்ளைங்க மேல அப்படியே இப்போ இப்போ அந்த கை நீட்டட்டானு, அந்த கையை நீட்டுங்க, அந்த கையை நீட்டுங்க. உங்களுடைய கரத்தை நீட்டி வைங்க, தலை மேல வைங்கப்பா. ஓ பிரைஸ். ஏழை என் மீது, என் மீது நேசகரம் நீட்டினார். சொல்லு. பாவியான் பாவியான என்னையோ உயர்த்தினார் இயேசுவே. பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது ஏசப்பா, ஏசப்பா. ஏழையின் மீது சுத்தமா என்ன சுத்தமாக்கும்பா. உங்க கையை நீட்டி சுத்தமாக்குங்கப்பா. என்னுடைய கசடெல்லாம் நீக்குங்க ஆண்டவரே, என்னுடைய அழுக்கெல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. இயேசுவே என்னை சுத்திகரி, இயேசுவே என்னை சுத்திகரி, இயேசுவே என்னை சுத்திகரி. கைகளை மேல தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம்மாருள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உண்மைதானே, உண்மைதானே. பாவியான நன்றி ஆண்டவரே. அதிசயம். ஏழையின் மீது உடைய நேசகரம் நீட்டினார். ஏழையின் மீது. இப்போ ஒரு சுகம், சுகம், சுகம். சரீரத்துல ஒரு சுகம், மைண்ட்ல ஒரு சுகம், 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 சுகம். உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது உம்முடைய கரங்கள் நீட்டப்படும் போது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியாகிறது போல் குருடருக்கு சுகம் கொடுத்த அந்த கரம், 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 கரம். சப்பானிகளையும் முடவர்களையும் நடக்க வைத்த அந்த கரம் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இப்ப அந்த கரம் வைக்கப்படட்டும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. உம்முடைய கரம் என்னோடு இருந்து. அவருடைய கரம், அவருடைய கரம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன். அவருடைய கரம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரம் என் மேல வைக்கப்படட்டும். இப்பொழுது கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல, கர்த்தருடைய கரம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கீழே அடங்கி இருப்பது நல்லது. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என் பிள்ளை மேல உங்களுடைய கரம் இருக்கட்டும்னு சொல்லுங்க.